நிஃபா 3 மாதத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாச்சியை நேரில் பார்க்க போகிறாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஆனால் அவங்க ஃப்ளைட் ஏறினதுமே தூங்குனது, ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் இந்தியா வர்றது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி. நாங்கள் துபாய் வந்த நாளில் இருந்தே எப்போ வருவீங்கன்னு கேட்டு கேட்டு ஃபைனலாக எங்களை இந்தியா வர வச்சுட்டாங்க. நிஃபாவை ஃபஸ்ட்டு 7 மந்த் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணது எங்கள் அம்மா தான். ஃபீடிங் மட்டும்தானா, மற்றபடி அவங்கள ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா தான். அதனால நிஃபா என்னை விட எங்கள் அம்மா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நிஃபா நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கூட நல்லா சிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்கள் அம்மாவை இன்னுமே மறக்கலைங்க. அவங்களுக்கு எங்கள் அம்மாவை ரொம்பவே ஞாபகம் இருக்குது. 3 மாதம் நாங்கள் துபாயில் இருந்தப்போ நிஃபா என்னை தவிர வேறு யாருக்கிட்டேயுமே அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போவாங்க, என்கிட்ட இருப்பாங்க. இப்போ அவங்க பாட்டியை பார்த்ததும் என்ன மறந்தாச்சு. நான் எடுத்தால் கூட கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு தான் என்கிட்ட வராங்க. ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாவும் 3 மாதத்துக்கு அப்புறம் வர்றதுனால பாசமலையில் எங்களுக்கு ஆராத்தியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வெல்கம் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்தியாவுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு.